அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப லேட்டாக வந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். இதை கேட்டு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நம்ம கூட இருந்தவங்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் என் மேலேயும் சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க, சம்மனும் கொடுத்துட்டாங்க. இது வந்து கோர்ட்டு சம்மன். கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வர சொல்லி வர 11 இந்த மாதம் 11ஆம் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பிப்ரவரி 12ஆம் சேலம் மத்திய சிறையில் ரிமாண்டில் இருந்தோம். அடுத்த நாளே நான் ரிமாண்டில் உள்ளே போனால் அடுத்த 13ஆம் இந்த கேஸு ஃபைல் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 13/2/2025 கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் என் பேரை சேர்த்து அதையே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சேலம் மத்திய சிறையில் 2 மாதம் இருந்தோம். வெளியே வந்து ஒரு 3 மாதம் சென்னை ஹைகோர்ட்டு பக்கத்தில் இருந்து அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். உள்ளே இருந்த 2 மாதத்தை விட வெளியே வந்து இருந்த அந்த கண்டிஷன் கையெழுத்து போட்ட நாட்கள் இருக்குது, அதுதான் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே இருக்கும்போதெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைச்சிடும். வெளியே வந்து அந்த 3 மாதம் எனக்கு சாப்பாடு கிடைக்காம நான் பட்ட பாடு இருக்கு. ஏண்டா வெளியே வந்தோம், உள்ளே இருந்தால் ஒரு அளவுக்காவது சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கள்ளக்குறிச்சிக்கும் எங்கள் ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த கோர்ட்டில் போய் ஒரு வாய்தாவையும் அட்டன் பண்ணணும். வர 11ஆம் வாய்தா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன பிப்ரவரி மாதமே நமக்கு கேஸு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பெண்டிங்னே போயிட்டுருக்குது. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஆஜராகணும். ஏன்னா நம்ம 2 மாதம் சேலம் மத்திய சிறையில் இருந்தோம், 3 மாதம் கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே வந்து இந்த சம்மன் வாங்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகிப்போச்சு. அப்போது நம்ம இந்த தடவை கண்டிப்பாக ஆஜராகணும். நிறைய பேருக்கு இந்த செய்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கூட இருந்தவங்களே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்களோ, என்ன சந்தேகத்தை எழுப்புகிறாங்களோ, அதே சந்தேகத்தை தானே நானும் எழுப்புனேன். அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன்? அது இல்லாமல் எத்தனையோ பேர் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, பொய்யான தகவலை பரப்பிட்டு இருந்தாங்க, போலியான ஆதாரங்களை வெளியிட்டாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணலையே. நமக்கு என்ன தெரியுதோ, என்ன வேணுமோ, எதை எதிர்பார்க்குறோமோ அதை மட்டும்தானே பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொதுவாக சொல்லப்போனால் எந்த இடத்துலையும் நம்ம கலவரத்தை தூண்டுற மாதிரி எந்த வார்த்தைகளையும் நம்ம பதிவு பண்ணதில்லை. இந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த நீதிக்கான போராட்டம் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இந்த வன்முறை ஆகாது, வன்முறை நம்மளையே சேர்த்து அழிச்சிரும் அப்படின்னு நம்ம பல தடவை வன்முறைக்கு எதிராக தான் நம்ம பேசியிருக்கிறோம். எந்த இடத்துலையும் வன்முறையை ஆதரித்து பேசலை, வன்முறையை தூண்டுற மாதிரியும் பேசினதில்லை, தூண்டியும் விட்டதில்லை. அதுபோக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சாவு நடந்ததும் நமக்கு தெரியாது, சாவுக்கு பின்னாடி இந்த சண்டை நடந்ததும் நமக்கு தெரியாது. ஏன் அடிச்சுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி போய் கொளுத்தி கலவரம் பண்ணுறாங்க, பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு தெரிய வருது. நம்ம அதுக்கு பின்னாடி தேடுறோம், போய் கூகுளில் தேடுறோம், யூடியூப்பில் தேடுறோம், ஃபேஸ்புக்கில் தேடுறோம். இப்படி எல்லாம் தேடி பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு மாணவி இறந்துட்டாங்க, அந்த மாணவியோட இறப்புக்கு நீதி கேட்டு மாணவர்கள் போராடினாங்க, அந்த கூட்டத்தில் இது கலவரமாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தியை பார்க்குறோம். அப்போது அந்த அளவுக்கு ஏன் இந்த காவல்துறை ரொம்ப அசால்ட்டாக வேலை பார்த்துச்சு அப்படின்னு காவல்துறை மேலே தான் நமக்கு கோபம் அதிகமாகுது. அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் அந்த இடத்துல அவுத்து கொட்டுறோம். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவம் நடந்த இடத்த பாதுகாக்கிறோம். ஆனால் அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி 4 பேர் வெளியிலிருந்து வந்து அதை தாக்க முடியும்? அந்த கலவரத்தை எப்படி அவ்வளோ சீக்கிரம் பெரிய வன்முறையாக மாற்ற முடியும் அந்த போராட்டத்தை?
அப்போ இதுக்கு பின்னாடி போலீஸ் வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்னு போலீஸ் மேலே இருந்த கோபத்தை தான் நம்ம வெளிக்காட்டணும். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்க, அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஏதோ இது வந்து மக்களை பாதுகாக்கவும் சட்டத்தை பாதுகாக்கவும் தான் இந்த காவல்துறை அப்படிங்கிறத மறந்து, இந்த காக்கி சட்டை போட்டால் நமக்கு பாதுகாப்பு, நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம எதை வேணாலும் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த காக்கி சட்டையை இது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு, நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அதை தனக்காக பயன்படுத்திக்கிற நிறைய காவலர்களை என்னால் காட்ட முடியும். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 30% 40% காவலர்கள் தான் இது, அதாவது சட்டத்துக்கு பயந்து இதையெல்லாம் மீறி நம்ம செயல்பட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும். அது போக எல்லோரும் நம்ம சொந்த பந்தம் மாதிரி தானே, எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம ஒரே மாதிரி நடத்துவோம், இல்லை நம்ம குடும்பமாக பார்ப்போம், அவங்க பிரச்சனையை நம்ம சொந்த பிரச்சனையை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்குற எத்தனையோ காவலர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப குறைவு, ஒரு 30%க்குள்ளே தான் இருப்பாங்க. மீதி 70% பார்த்திங்கன்னா இந்த சீருடைய, இந்த காக்கி சீருடைய தனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நினச்சி அதே சீருடையை பயன்படுத்தி என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கணும்னு நினச்சி கைதான நிறைய காவலர்கள் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு கோபம் வருது. இதே கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் ஏன் இந்த அளவுக்கு செயல்பட்டுச்சு? அந்த சின்ன சேலம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது வந்து ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தியிருக்கலாம், இல்லை சரியான தகவலை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கலாம். இதையெல்லாம் செய்யாமல் இந்த கலவரம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏற்கனவே அந்த பள்ளியில் லைசன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதையும் கவனிக்காமல் இந்த காவல்துறை அதிகார வர்க்கம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் கூட இதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இந்த சிஸ்டம் மேலேயே ஒரு கோபம் வருது. ஏற்கனவே ஒரு உயிரை இழந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் எல்லாருடைய பார்வையும் அது மேலே விழுந்ததுக்கப்புறமும் திரும்ப எப்படி இன்னொரு தப்பு நடக்குது? ஒரு கழுகு பார்வை அது மேலே இருக்கணும், அந்த பள்ளிக்கூடத்து மேலே. அப்படி கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்து மேலே எப்படி இன்னொருத்தன் பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்க முடியும்? இவங்களெல்லாம் ஏன் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தலை? இப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாமே போலீஸ் மேலே தான் வந்துச்சு. போலீஸை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். போலீஸை தான் அதிகமாக பேசியிருப்பேன், ஏன்னா போலீஸ் மேலே தப்பு. அப்போது நம்ம போலீஸையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால போலீஸுக்கு நம்ம மேலே கோபம். ஏன் என்ன கோபம்? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? 210 சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு அந்த பள்ளி முதலாளியே முதல்ல ஒத்துக்கிட்டார், சொல்லிட்டார். அதே மாதிரி போலீஸும் அதையெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு. ஏன் அதோட காணொளிகளை எல்லாம் விட்டு விட்டால் வெட்டி காட்டினாங்க. சும்மா 10 செகண்டு 15 செகண்டு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அவ்வளோதான் காட்ட முடியுமா? 10 செகண்டு 15 செகண்டு தான் காட்ட முடியுமா? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், ஏன் அதுக்கு முன்னாடி 10 செகண்டு பின்னாடி 10 செகண்டு சேர்த்து காட்டினா என்ன? முக்கியமான இடத்தையே மறைச்சு நமக்கு சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகமாக்குற மாதிரியே போலீஸ் நடந்துக்கிட்டாங்க. அப்போ நமக்கு இன்னும் பேச தோணுது. ஏன்னா இது பொது பிரச்சனை, ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் நமக்கு வந்து ஆதங்கம் அதிகமாகுது. அதையெல்லாம் நம்ம கொட்டுறோம். நம்ம அந்த கலவரத்தை எந்த இடத்துலையும் ஆதரிக்கவே இல்லையே. கலவரத்தினால யாருக்கு பலன் இருக்குது? ஆனால் அதை பற்ற வச்சு தான் சொல்லி அந்த மாணவர்களை கைது பண்ணி எத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கை போச்சு. இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த சம்பவத்தில் வன்முறையில் ஈடுபட்டது தப்பு. அப்படி வன்முறை செஞ்ச மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையே வீணாக போகும் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த நாம் பேசுனதுக்கும் இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னே தெரியல. ஆனாலும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, ஒரு 7 செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அங்கே நடந்த எல்லா சம்பவத்துக்கும் போலீஸ் தான் காரணமாக இருந்திருக்கு.
அதை ஏன்னு தட்டி கேட்க போனால் போலீஸ் ஏன் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு போலீஸை நம்ம கேள்வி கேட்கும்போது போலீஸ் வந்து நம்ம மேலே கேஸை போட்டு நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறேங்கிறாங்க. ஆனால் ஒன்று நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, என்ஜாய் பண்ணுங்க. அத்தா